அதாவது இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம வெற்றி பெற்றுருவோம். அது உண்மை. சரணாகதி தத்துவத்தை பெருசாக நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கடைசீத்து நிலை அதுதான். அவங்ககிட்ட தான் நம்ம ஐக்கியமாகணும். எங்கேருந்து வரோமோ திருப்பி அங்கே தான் நம்ம போயாகணும் இல்லையா? அதே போன்று இதை அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா யாகத்தில் இருக்குது. யாகம் அப்படின்னு சொன்னால் வேள்வின்னு அர்த்தம். வேள்வின்னு யஜ்ஞம்னு அர்த்தம். அதாவது சரண்டரிங் டு த காட். இந்த உலகத்தில் பொன் பொருள் இது அத்தனையும் படைத்தது இறைவன். அதிலிருந்து எனக்கு கொடுத்ததை இறைவனுக்கு திருப்பி நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லக்கூடியது தான் அற்புதமான யாகம். ரிக்வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அக்னி மீலே புரோகிதம்னு சொல்லியிருக்கு. அக்னியில் தான் புரோகிதம் பண்ணணும். அக்னி மூலமாகவும் ஜலமூலமாகவும் பிராமணம் மூலமாகவும் கோ மூலமாகவும் பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது இறைவனுக்கு